பைரவி நீ பிரேமோ கால் பண்ணி பண்ணி கடைசியில் எடுக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் சிவா வந்து ஃபோனை பார்க்குறாங்க. என்ன ஸ்னேகா இத்தனை டைம் பெரியம்மா எல்லாரும் வீட்டிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க எடுக்கலையா? இல்லை சிவா நான் சைலண்ட்டில் போட்டேன், ஃபோன் வந்தது எனக்கு தெரியலன்றாங்க. உடனே அவங்க பெரியம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் பெரியம்மான்றாங்க. சிவா உனக்கு எத்தனை முறை நான் கால் பண்ணி ஏன் ஃபோன் எடுக்கலன்றாங்க. சாரி பெரியம்மா என்னை மன்னிச்சிருங்கன்றாங்க. ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் இருந்துச்சு, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். தாலி பிரித்து கோக்குற விழா இன்னைக்கு இருக்குன்னு சொன்னேன், ஆனால் நீ அதை பற்றி ஏதோ காதலே போட்டுக்கலன்றாங்க. சாரி பெரியம்மா எனக்கு ஞாபகம் இல்லைன்றாங்க. சீக்கிரமாக வான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி ஓகேன்றாங்க. உடனே என்னாச்சு சிவா வீட்டில் கூப்பிட்றாங்க. ஏன்னா அந்த சிந்து கூட எனக்கு தாலி பிரித்து கோக்குற விழா வைக்கிறாங்கம்மா. எப்படி உனக்கு அவள் பிடிக்கலன்னு மட்டும் சொல்கிறேன், ஆனால் அவள் கூட எப்படி இதெல்லாம் நீ ஏற்றுக்கிறேன்றாங்க. வேறு என்ன பண்ண முடியும் ஸ்னேகான்றாங்க. பெரியம்மா ஆசைப்பட்டாங்க, எப்போ பார்த்தாலே பெரியம்மா ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு உன் பெரியம்மாக்காக எல்லாமே செய்வியா? அந்த சிந்து கூட காலம் ஃபுல்லாக வாழ சொல்கிறாங்கன்னா நீ வாழவியான்றாங்க. என்ன பேசிட்டு இருக்க ஸ்னேகா? பின்ன வேறு என்ன பேசணும்னு சொல்கிறேன். நீ நடந்துக்கிறது சரியில்லை, நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட ஸ்னேகா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஸ்னேகா, எனக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லை, ஆனால் வேறு வழியில் சரியா கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் இருந்தாகணுன்றாங்க. அவசரப்பட்டு நம்ம எல்லா விஷயம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நாம் நினச்சது எதுவும் நடக்காதுன்றாங்க. ஒரு கொஞ்ச நாள் நம்ம பொறுமையாக இருக்கிறது தான் எல்லாமே சரிப்பட்டும் வரும்ன்றாங்க. என்னவோ நீ இஷ்டத்துக்கு சொல்கிறானே, சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நீ கேட்குறதா இல்லைன்றாங்க. வேறு வழி இல்லை, பெரியம்மாக்காக நான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல சிவா வந்து மாறிட்டான் அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கேப்பா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, நான் கண்டிப்பாக மாறலை, சீக்கிரமாக எல்லாமே சரியாகும், நீ என்னை புரிஞ்சு பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு சிவா போகிறாங்க. ஸ்னேகா ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.